இப்ப இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தை சார்ந்தது. காற்றா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், ஆகாயமா இருக்கட்டும், நெருப்பாகட்டும், இதெல்லாம் பிரபஞ்சத்தை சார்ந்தது. பிரபஞ்சத்தை இயங்க வைக்கக்கூடியது. இயற்கை வேற. இதுக்கெல்லாம் இயற்கை கட்டுப்படாது. புரிஞ்சதா நான் சொல்றது? இயற்கை இதுக்குள்ள கட்டுப்படாதுன்னா என்ன? அதுதான் ஆன்மா. ஆன்மா பிரபஞ்சத்துக்குள்ள எந்த நிலைப்பாட்டிலையும் கட்டுப்பட்டு நிக்காது. அதுதான் இயற்கையோட சார்ந்து நிக்கக்கூடியது. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற உன்னுடைய ஆன்மாவை முழுசா நீ தெரிஞ்சுக்கிறாம இயற்கையை எப்படி நீ தெரிஞ்சுக்கிற முடியும்? இதுல வந்து பல நூல்களை படிச்சோ, எப்படி சொல்றது, இவங்க பண்ண மாதிரி என்ன தேவாரம் பாடியோ, இது என்ன வரமாட்டேக்க, திருவாசகம் பாடியோ அப்படியெல்லாம் பண்ணி எல்லாம் இயற்கையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை முதல்ல நம்ம தேடி பிடிக்கணும். ஆன்மாவை தேடி பிடிச்சி ஆன்மா என்ன வழிநெறி நடத்துதோ அதை பின்னாடி நீ ஓடி போனால் மாத்திரம்தான் இயற்கையை நீ பிடிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. சும்மா சொல்லிக்கிறலாம் எல்லாரும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிவனடியார்னு அத முத்திரை பதிக்கணும்னாலே அதுக்கு முன்னாடி பல படிப்பினைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சிவபக்தர்னு சொல்றதுக்கே அதுக்கு முன்னாடி 3 படிப்பினை இருக்கு. சிவபக்தன் சொல்றதுக்கே. அப்ப இயற்கையை தேடி பிடிக்கணும்னா எவ்வளவு இருக்கும்? புரியுதா நான் சொல்றது? அப்போ இயற்கை இது கூட என்ன சொல்றேன், இயற்கையை நம்ம தேடணும், இயற்கையோட நம்ம சார்ந்து இருக்கணும் அப்படின்னாலே அதுவும் சுயநலம் தான் சொல்லுவேன். அதுவும் சுயநலம் தானே. எனக்கு இயற்கை வேண்டாம், பிரபஞ்சம் வேண்டாம், ஆன்மா இருந்தானே இல்லாம போன எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு இருந்தா சுயநலம் இல்லாதவன். புரியுதா? அது இருந்தேன்ன இல்லாம போனேன்ன அப்படின்னா, நான் சாப்பிட்டேன்ன சாப்பிடாம போனேன்ன, நான் நடந்தேன்ன நடக்காம போனேன்ன, ஒரு கருதி வேண்டாம் போ அப்படின்னா சுயநலம் இல்லாத. அப்போ ஏதோ ஒண்ணு எல்லாத்துக்கிட்டையும் சுயநலமா ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதை அப்படியே ஒட்டு மொத்தமா நம்ம பிச்சு களை எடுத்து வெளியே எரிஞ்சிட மாட்டோம், முடியவும் முடியாது. புரியுதா நான் சொல்றது? நினைச்சுக்கலாம், ஒரு ஆன்மீக வழியில துரிதமா போறோம், மத்தவங்களை கூட சொல்ல வேண்டாம், இந்த பரதேசியும் எடுத்துக்கிடுவோமே, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த புண்ணியவாங்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சோ அவர் பாதத்தை பிடிச்சோ அவர் ஏதோ 1-2 கத்து கொடுத்தாரு, இந்த வழியில நீ பயணம் பண்றா, இப்படி எடுத்துட்டு போடான்னு அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு, பயணம் பண்றோம். இப்ப அவர் கொடுத்த அந்த வாக்குல உறுதியில முழுசாவா நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? முடியல. அவர் கொடுத்த பயணத்துல முழு பயணம் நம்மளால பண்ண முடியுதா? பண்ண முடியல. அப்படிங்கும் போது அப்ப ஏதோ ஒண்ணுக்குள்ள நம்ம எல்லாம் உள்ளடங்கித்தான் இருக்குங்கிறது தான் அர்த்தம். என்ன குண்டா செட்டிக்குள்ள இருக்கிறதுக்கு போல நாங்க வேணா பெரிய அண்டாவுக்குள்ள இருக்கோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். இவ்வளவுதானே வித்தியாசம். இதை தாண்டி ஒண்ணும் மனித பிறவியில வந்து பெருசா எடுத்துக்கிட்டு போயிருவோம் நின்றுவோம் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி பெருசா எடுத்துட்டு போனோம்னா எப்படி சொல்றது, இப்ப பள்ளி மாப்பிள்ள கேட்டது மாதிரி நான் எல்லாம் சொல்லி கொடுக்கேன், ஆனா அந்த இதை நீ பின்பற்றணும், படிக்க படிக்க நீ பின்னாடி அதை மாத்திக்கிட்டே வர முடியுமான்னு கேட்டதுக்கு அர்த்தம் அதுதான். அது யாராலையும் வர முடியாது இல்ல. நீங்கள போனா 3 பொழுது 6 பொழுதுதான் கடைப்பிடிங்கனாலே பிடிக்க முடியலன்னுட்டீங்க. ரூமுக்குள்ள உட்காந்து கடைப்பிடிங்கன்னா பிடிக்கலாம். அதுக்கு உங்க வீடு டெய்லியும் பழகுற வீடு,
அன்றாடம் இருக்கிற வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்குள்ள உங்களால இருக்க முடியலன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் மத்ததை எப்படி பிடிக்க முடியும்? பழனிமாக்கு இப்ப தனி வீடு தான், ஒரு ரூம் பிடிச்சி இருக்கியா? என்ன சிரிக்கீங்க? ஆசம்பத்திரம் படுறீங்களா? இதை தெரிஞ்சுக்கிறணும் அதை தெரிஞ்சுக்கிறணும்னு. ம், ஆமா ஆமா. சும்மா எப்படி வர முடியும்? தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுனா என்ன? அதை தெரிஞ்சுக்கிறதுனா என்ன? அது ஒரு பாடம், படிப்பினை. பாடம் படிக்கணும்னா பரீட்சை எழுதிதானே ஆகணும். புரிஞ்சதா? பரீட்சை எழுதுனாதான், பரீட்சை எழுதணும்னா நீ உனக்கு பரீட்சையே அதுதானே. புரிஞ்சதா? இப்ப ஒண்ணும் இல்லப்பா, இப்ப கர்நாடகாவில் நமக்கு மாதேஸ்வரம் மலை இருக்கு.